விக்கிரவாண்டி தொடங்கி சேலம் வரைக்கும் உயிரிழப்புகள் 50,000 இருக்கு. உங்களை நம்பி எப்படி 6 கோடி மக்களுக்கு ஆட்சி செய்யற அதிகாரத்தை கொடுக்க முடியும்? உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்கு? எடப்பாடி சொல்றாரு திறனற்றவர் அப்படின்னு சொல்றாரு. சூப்பர் சார். நான் 13 பேர் சுட்டுக் கொல்லும் போது நடந்தது அது ஆக்சிடென்ட். இது ஆக்சிடென்ட்டா? இது ஒரு கொலை. 13 பேர் வரங்க சார். யார் தெரிவிக்கல சார்? விஜய் வருத்தம் தெரிவிக்கல. நீங்க அப்டேட்ல இல்லன்னு அர்த்தம். அந்த 41 குடும்பத்தையும் தத்தெடுத்து சார் நேற்று 20 வருஷத்துக்கு அவங்கள அந்த குடும்பத்தை தத்தெடுத்து இங்க பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது, நீங்க ஒரு மாநாட்டில் இறந்து போறான்னு நீங்க சொல்றீங்க தெரியுமா? அந்த முதல் மாநாட்டில், விக்கிரவாண்டி மாநாட்டில் செத்த 4 பேருமே மாநாட்டில் இறந்தவர்கள் அல்ல, மாநாட்டு வழித்தடத்தில் சாலை விபத்தில் இறந்தவர்கள். நான் சொல்லட்டுமா? அப்படி பாத்தீங்கன்னா ஜெயலலிதா அம்மா போன எலெக்ஷன் 13 பேர் முடிச்சிடறேன். நான் சொல்றேன் அது என்னன்றது நான் சொல்றேன். 13 பேர் உயிர் இருந்தது. சுட்டு கொன்னது யார்? சுட்டு கொன்னா அப்படின்றது எனக்கே தெரியாது. நானே டிவியில பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ற ஒரு முதலமைச்சர். இவர் திறனை பத்தி பேசுறாரு, அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி இவர் பேசிட்டு இருக்காரா? நாங்க பேசணும் எல்லாத்தையுமே எடுத்து தான் வைக்க முடியும். நாங்க இவங்க என்ன பண்ணாங்கன்றத 1.5 லட்சம் கோடி ரூபாய் இருந்த கடனை 4 வருஷத்துல, ஆனா நீங்க பேசும்போது நான் பேசலன்னா கொஞ்சம் இருங்க. அதான் சொல்றேன். அதுக்கு தனி கமிஷன் போட்டு ஆணையம் போட்டு அறிக்கை அந்த அறிக்கை டேபிள்ல இருக்கு. அதனால அது ஒரு போராட்ட களத்தில் நடந்தது. அதேதான் கரூர் எந்த தொந்தரவு இல்லாம எந்த பிரச்சனையும் இல்லாத இடத்துல கூட்டிட்டு போய் வச்சு எப்படி தூத்துக்குடியில 100 நாள் போராட்டம் பண்ணவர்கள் நீங்க என்ன கணக்குல எடுக்கிறீங்க? போராட்டம் வேறு, பொதுக்கூட்டம் வேறு சார். பொதுக்கூட்டத்தை கட்சிக்காரங்க கட்சியை பார்க்க வந்த போராட்டம் பண்ண 13 பேர் சுட்டுக் கொல்வீங்களா? போராட்டம் பண்ண 13 பேர் சுட்டுக் கொல்வீங்களா? யார் சுட்டது? நீங்க தான சுட்டீங்க. உங்க ஆட்சியில சுட்டீங்க. அது காவல்துறை எந்த சுட்டுது? ஒரு காவல்துறையில ஒரு எல்லோ கலர் டி-ஷர்ட் போட்டு அந்த காவல்துறை நடவடிக்கை யார் சார் அனுமதி கொடுத்தது? அதற்கு யார் சார் அனுமதி கொடுத்தது? எப்படி மிக தெளிவாக அதேதான் நாங்க சொல்றோம். அதேதான் நாங்க காவல்துறை அதிகாரியை இன்னைக்கு ப்ரோமோட் பண்ணி இருக்கிற நீங்க சொன்ன கரூரும் இப்ப நீங்க சொன்ன கரூரும் இருங்க. இப்ப நீங்க சொன்ன கரூரும் கண்டிப்பாக இப்ப சொன்ன கரூரும் இருக்கிறதா? சார் மக்கள் ஏன் கொண்டு ஆட்சியில உட்கார்ந்துட்டு அது நடந்தது காவல்துறை அதை சினிமா படத்தில் ஷூட்டிங் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த உணர்வை சினிமா ஜனநாயகம் படத்துல கொண்டு போய் சேர்க்க முயற்சி பண்ணீங்க. அதுக்கு முன்னால மிகப்பெரிய பயஸ் அப்ளிகேஷன் இருக்கு. இதெல்லாம் வெளிய வரும்போது பார்க்கலாம் விஜய் எவ்வளவு கொடூரமான மனிதன் என்பதை அடையாளம் காட்டுங்க. வெயிட் பண்ணுங்க. 13 பேரை கொன்னது நீங்க 42 பேர் அது கமிஷன்ல இருக்குன்னா இருங்க எனக்கு ஓய்த்தி பேச தெரியும். உங்களோட ஜாஸ்தி இருங்க. நீங்க பேசும்போது அமைதியா இருந்தல, நான் பேசும்போது நீங்க அமைதியா இருக்கணும். அதெல்லாம் பேசாதீங்க. வெயிட் பண்ணுங்க சார். வெயிட் பண்ணுங்க. கட்சிக்காரர்கள் 41 பேர் இறந்தது பொதுமக்களே. இங்க கொண்டது இல்ல சார். இருங்க அவங்க பொதுமக்கள் அடையாளப்படுத்திட்டு போவாதீங்க. ஒரு நிமிஷம். உங்க கட்சிக்காரங்க சொன்னீங்க எல்லாம் முடிஞ்சு நீங்க என்ன சொல்றீங்க? இது கமிஷன் போட்டு வந்திருக்குன்றீங்க. அதே தான் நாங்களும் சொல்றோம். இப்ப 41 பேர் இறந்தது, ஒரு கேஸ் நடக்குது, சுப்ரீம் கோர்ட்ல இருக்கு. அது வந்ததுக்கு அப்புறம் நீங்க யார் கொலைகாரன்னு பேசுங்க. நாங்க தான் கேஸே கொடுத்திருக்கோம். ஃபர்ஸ்ட் நாங்க ஒண்ணும் இது பண்ணல. வேண்டாம் சார். சுப்ரீம் கோர்ட் கொடுத்திருக்கு சார். நாங்க சிபிஐ விசாரணை கேட்கவில்லை என்று நான் சிபிஐ சொல்லவே இல்லையே. நான் வழக்கு தொடர்ந்துட்டேன். சிபிஐ நீங்க கேட்கல சார். சுப்ரீம் கோர்ட் இதனுடைய இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை எல்லாம் ஆராய்ந்து கொடுத்த உத்தரவு. இருங்க சார், பொறுமையா இருங்க. நான் எங்க சிபிஐ சொன்னேனா? நாங்க தான் வழக்கு நீங்க முடிங்க. என்ன சொல்ல வரீங்க? வழக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் பதட்டப்படுறீங்க? சிபிஐ இருக்குல்ல. இப்ப நீங்க பேசும்போது அமைதியா கேட்கல. சிபிஐ வழக்கு இருக்கா இல்லையா? நான் பேசும்போது ஏன் பதட்டப்படுறீங்க? சிபிஐ வழக்கு இருக்கா இல்லையா? இருங்க சார். அந்த வழக்கு நீங்க சிபிஐ கேட்கல. ஆனா இருங்க. இல்ல நான் ஒண்ணே இருங்க. இந்த கேள்விக்கு பின்னால ஒரு அர்த்தம் இருக்கு. நான் சொல்ல வரேன். இந்த கேள்விக்கு ஒரு அர்த்தம் இருக்கு. கேள்விக்கு நான் பதில் இல்ல நான் ஒண்ணே கேட்கிறேன். திமுக தீயசக்தி மாநில காவல்துறையிடமிருந்து சிபிஐக்கு இந்த வழக்கு மாத்தணும் நீங்க கேட்கல. அப்ப உண்மையிலேயே நீங்க திமுக தீயசக்தின்னு சொல்றது பொய்யே. திமுகவினுடைய பி டீம் நான் திமுகவுடைய எதிரி என்று சொல்லி அதிமுகவுக்கு வர வேண்டிய ஆட்சி மாத்திரத்துக்கு வர வேண்டிய வாக்கை வாங்கிவிட்டு கமலஹாசன் மாதிரி ஒரு எம்பி சீட்டுக்காக இந்த வேலை. இதுக்கு இத்தனை உயிரிழப்பு தேவையாங்கிறத என்னுடைய கேள்வி. இது டைரக்டா சொல்லிட்டு டிவி ரிமோட்டை போட்டு உடைச்ச மாதிரி திமுக தீயசக்தின்னு சொல்லிட்டு ஒரு எம்பி சீட்டை வாங்கிட்டு போறதுக்கு இத்தனை உயிரிழப்புகள் வேண்டாமே. பேசிட்டீங்களா? கொஞ்சம் அமைதியா இருங்க. இப்ப நான் பேசுறேன். நாங்க எங்கேயுமே சிபிஐ என்கொயரி எல்லாம் கேட்கல. நான் சொல்றேன் சார். திருப்பி பேசிட்டீங்கன்னா அரசியல் புரிஞ்சிச்சு சார். நீங்க கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போடும்போது எல்லாம் புரிஞ்சிச்சு. கொஞ்சம் இருங்க. ரொம்ப சிம்பிள். நாங்க கேட்டது நீங்க சொன்ன மாதிரி தான். இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்றது. என்ன விசாரணை கேட்டீங்கன்னு சொல்லுங்க சார்.
நாங்க கேட்டது சுப்ரீம் கோர்ட்ல சிபிஐ என்கொயரி. இல்ல என்ன என்கொயரி கேட்டீங்க? தமிழ்நாடு போலீஸ் காவல்துறை மேல எங்களுக்கு தமிழ்நாடு டிஎஸ் இல்ல திமுக டிஎஸ் சக்தியா இல்லையா? இல்ல திமுக டிஎஸ் சக்தி ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம் இருங்க சார், திமுக டிஎஸ் சக்தியா இல்லையா? இல்ல இப்போ பதில் சொல்ல முடியல பாத்தீங்களா? இல்ல டிஎஸ் சக்தி நானே சொன்னேன், ஊரே சொல்லி நிறுங்க. ஊரே சொல்லுதா? அப்ப டிஎஸ் சக்தி கட்சி தலைவர் கையில் வைத்திருக்கிற காவல்துறையை நம்பி நீங்க இந்த வழக்கு விசாரணையை கொடுத்தா இப்ப உண்மையிலே டிஎஸ் சக்திக்கு உங்களுக்கு என்ன தொடர்பு? யார்ட்ட கொடுத்தா? என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க? என்ன பேசுறீங்க? புரியலையா? தமிழ்நாடு காவல்துறை எங்க கொடுத்தோம்? தமிழ்நாடு காவல்துறை எதிர்த்து தான் கேஸே போட்டுருக்கோம் சுப்ரீம் கோர்ட்ல. என்ன விசாரணை என்ன பேசிட்டு இருக்கீங்க? என்ன விசாரணை என்ன கேக்குறீங்க? நாங்க நீங்க கேக்குறது என்ன? இந்த காவல்துறை மேல நம்பிக்கை இல்ல, தமிழக அரசு மேல நம்பிக்கை இல்ல. அதுக்கு தான் நாங்க அங்க கேட்டோம். நீங்க நடுநிலையான சுப்ரீம் கோர்ட் தலைமையில் சுப்ரீம் கோர்ட் முதல்ல கேஸ படிச்சுவாங்க. இன்னும் தெளிவா நீங்க திமுக பி டீம்ங்கறது தெளிவா ஃபர்ஸ்ட் கேஸ கேட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிடுவாங்க. சுப்ரீம் கோர்ட்ல என்ன வழக்கு விசாரணை கேட்டீங்க? முதல்ல கேளுங்க சார். இங்க அவங்க போட்ட எஸ்ஐடிய எங்களுக்கு தேவையில்ல. நீங்க சுப்ரீம் கோர்ட்ல நீங்க எடுத்து நடத்தணும். அவர்கள் தலைமையில் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணாங்க? அவங்க ஒரு சிபிஐ போட்டு அந்த சிபிஐ என்கொயரி பண்ணி அவங்க எங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணி கொடுத்தது டிஸ்ட்ராக்ஷன் குற்றச்சாட்டுல இது கொடுத்தது வந்து சிபிஐ இல்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு சிபிஐ கொடுத்திருக்கு. புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். நாங்க ஒண்ணு காவல்துறை மேல கேஸே காவல்துறை மேல தான். சுப்ரீம் கோர்ட்டோட மேற்பார்வையில எந்த ஏஜென்சி வச்சு விசாரிக்க போ கேட்டீங்க? சார் நாங்க ஏஜென்சியே கேட்கல சார். மறுபடியும் அதுதான் சொல்றேன். நேரடியா விசாரிக்க முடியுமா? சுப்ரீம் கோர்ட்ல நேரடியா விசாரிக்க முடியுமா? சுப்ரீம் கோர்ட் தலைமையில் ஒரு ஜட்ஜ் நீதிபதி நீதிபதி செய்யலாம். நீதிபதிக்கு உரிமை இருக்கு. தலைமையில் ரைட். நீதிபதிக்கு உரிமை இருக்கு. யாரை வச்சு? அது அவங்க காவல்துறை வச்சு. அந்த காவல்துறையே வரல இல்ல. நம்ம தலைப்புக்குள்ள வருவோம். அதான் சொல்றேன். திமுகவோட மீட்டிங் சொல்றார். நாங்க போட்டதே கேஸ் திமுக மேல. நேற்று விட்ட அந்த பதிவு அதிமுக ஐடி விங்ல வச்சக்கூடிய அந்த காட்டமான விமர்சனங்கள், அதை எப்படி பாக்குறீங்க? அதுல ரொம்ப முக்கியமானது ஃபர்ஸ்ட் ஷோக்கு 2000 ரூபாய் வாங்குறதை நிறுத்திட முடியுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஜனநாயகன் ஒரு படம் இருக்கு, நிறுத்திட முடியுமா? சார் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, அந்த படத்தோட ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க, கான்செப்ட் என்ன அப்படின்றது. இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல, நாங்கள் பார்க்கவில்லை, கமிஷனில் போச்சு, இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் எடுத்து வைக்கிறாங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் காரணம் இல்லை, அது அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த படத்தில் அவர் நடிச்சதோடு முடிச்சுட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் சினிமா பற்றி அவர் பேசவே இல்லை, ஜனநாயகன் பற்றி அவர் பேசவே இல்லை. இது ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கும் ஜனநாயகன் படத்தை பார்க்கறது யார் சார்? இருங்க சார், வரேன் சார். படத்தை யார் பாப்பா சார்? கொஞ்சம் நீங்கள் ஒரு கேள்வி கேட்குறீங்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா ஒரு ஞாயிறு அடுத்த கேள்வி கேளுங்க போகலாம். அவரை மாதிரி நீங்கள் பதட்டப்படாதீங்க, ஃப்ரீயாகவே நான் சொல்கிறேன் உங்களுக்கு. எனக்கு பதட்டப்பட்டு ரொம்ப பதட்டப்பட்டுட்டே இருக்கிறாரு. நான் முடிச்சிடறேன் கேள்வியை. அந்த படத்தோட ப்ரொடியூசர் யாரு? ஒரு நிறுவனம். அவங்க ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுக்குறாங்க. அந்த டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து தேட்டருக்கு கொடுக்குறாங்க. இவர்கள் 3 பேருக்குள்ள தான் இந்த வருமானம் என்ன ஏதுன்றது 2000மோ 1000மோ 200 300 இதில் வர பணம் எதுவுமே விஜய் நாங்கள் போய் சேரப்போது கிடையாது. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அவர் நடிச்சிட்டார், அவர் ஒரு நடிகர், அவருக்கான சம்பளம் அவர் வாங்கப்பட்டுச்சு. ரசிகர் மன்ற ஷோலாம் யார் எடுத்து நடத்துறா? ரசிகர் மன்ற ஷோல ஃபர்ஸ்ட் டிக்கெட் யார் விக்கிறா? ரொம்ப சிம்பிளா சொல்றேனே, ஒரு 150 ரூபாய் நீங்க விக்கிறீங்கல்ல தேட்டர், இது மேல கவர்மெண்ட் போடுங்க சார். நீங்க 200 ரூபாய்க்கு மேல டிக்கெட்டை வித்தீங்கன்னா, நாங்க கவர்மெண்ட் சொல்ற டிக்கெட்டுக்கு மேல நீங்க வித்தீங்கன்னா அந்த தியேட்டரை சீல் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். சார் கவர்மெண்ட் ஆல்ரெடி விதிமுறைகள் இருக்கு சார். பண்ணல, ஏன் பண்ணாதே? நான் சொல்றேன் ஏன்னா இருங்க சார், விதிமுறைகளை மீறி டிக்கெட் அப்ப அந்த கவர்மெண்ட் சார், அது யார் பொறுப்பு? அந்த கவர்மெண்ட் இல்லங்க சார். விதிமுறைகள் மீறி யார் செஞ்சாலும் விட்டுருவீங்களா? அப்போ தாவேக இருங்க சார், கவர்மெண்ட் சார் ரொம்ப சிம்பிள் சார், ரொம்ப சிம்பிள் சார். நான் ஒரு கேள்வி கேக்குறேன் சார். ஒரு தவறு செய்யக்கூடாது கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு சார். அதை மீறி ஒருத்தன் செஞ்சான்னா அவனை விட்டுருவீங்க? கவர்மெண்ட் பொசிஷன் அந்த தியேட்டர் மேல எடுக்க மாட்டீங்க. ஏன் எடுக்க மாட்டீங்கன்னா அது உங்களோட சார். அதுதான் சார் தியேட்டர்காரங்க தான் சார் விக்கிறாங்க. சார் ஃபர்ஸ்ட் ஷோ ரசிகர் மன்ற ஷோ டிக்கெட் யார் விக்கிறா? சார் யார் 2000 ரூபாய் விக்கிறாங்கன்னு சொல்றாங்க. 2000 ரூபாய் கொடுத்து யாருமே வாங்க மாட்டாங்க, யாருக்குமே ஆசை கிடையாது. விக்கிறது யாருன்றது போய் பாருங்க. தியேட்டர்காரன் டிஸ்ட்ரிபியூட்டர் ஏன் முதலமைச்சர் போடல? ஏன் திமுக போடல? ரசிகர் மன்ற நிர்வாகிகள் விக்கல சார். ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் வாங்க, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் வாங்க. நான் என்ன கேக்குறேன், அவங்க தான் ஸ்ட்ரைட்டா பாயிண்ட் வாங்க. ஒரு நிமிஷம் தான் இருக்குது. அவங்க கம்பெனி தான் நிறுவனம் தான் நடத்துது. கொஞ்சம் பதட்டப்படாம என்ன கேக்குறேன்னா, நீங்க சொல்றது புரியுது. டிஸ்ட்ரிபியூட்டர் விக்கிறாங்க, தியேட்டர் உரிமையாளர்கள் விற்கிறாங்க, எல்லாம் சரி. அதே நேரத்தில் ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் விற்பனையில், கூடுதல் விலை விற்பனையில் ரசிகர்களுடைய பங்கு இல்லைன்றீங்களா சார்? ரசிகர்கள் எப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க 2000 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கினா 2000 ரூபாய்க்கு வாங்கிட்டு போறான், டிமாண்ட் இருக்கு, வாங்குறான். அவ்வளவு பிளாக்ல டிக்கெட் விற்கலன்றீங்களா? எங்க நீ கொண்டு வந்து காட்டுங்க. இல்லன்றீங்க சார். எப்படி சார் நீங்க சொல்றீங்க? எனக்கு இல்ல, நான் கேக்குறதுனா இல்ல கேள்வி கேக்குறேன். ஆமாம் இல்ல இல்ல சார், இல்ல நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. அது எப்படி இருக்குன்றது தெரியாது. அது வேற யாரோ ஒருத்தன் தியேட்டர்காரனே ஒரு காட்டுக்கு கூட விற்கலாம். ரசிகர் மன்றத்தில் இருக்கிறவன் அவன் முதல் நாள் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருக்கான்.
அவன் 2000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு இன்னொருத்தருக்கு போயிட்டு 3000 ரூபாய்க்கு 2500 விற்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அவனே அங்க ஃபர்ஸ்ட் டே பார்த்தாகணும், ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணும், அவன் தலைவன் அங்க விசில்ல கொண்டாடணும், அவனை தலைவன் அந்த இதில் திரையில பார்த்து அவன் எப்படி அவனுக்கு வந்து கிடைச்ச டிக்கெட் போய் விற்க போறான்? விற்க வாய்ப்பே இல்லைல்ல. ஆனா அதை தான் நான் சொல்ல வரேன், இந்த இடத்துல இருக்கிற அந்த சிஸ்டம் பாருங்க. இங்க எங்கேயுமே விஜய் நான் போய் தியேட்டரை விற்க சொல்லல, விஜய்னாக்கு அது வரல, அவர் நடிச்சதுக்கு சம்பளம் வாங்கிட்டு போயிட்டார். இதுக்கப்புறம் சில நிறுவனம், ப்ரொடியூசர் நிறுவனம், டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் நிறுவனம், தியேட்டர் நிறுவனங்கள் இவர்கள் தான் வித்துட்டு இருக்காங்க தான் இங்க இருக்கிற பாயிண்ட். நான் என்ன சொல்றேன், கவர்மெண்ட் கையில வச்சிருக்கீங்கல்ல, ஒருத்தன் கூட விற்க கூடாது. நான் என்ன சொல்றேன், இவ்வளவு ஏன் சார் எல்லாத்துக்குமே ஆப் இருக்குது, நீங்க ஒரு ஆப் போடுங்க சார். அனுபவத்தை பற்றி ஒரு விஷயத்தை கேள்வி எழுப்பியிருந்தார் எடப்பாடி பழனிசாமி. அனுபவம் இல்லாமல் நம்ம ஆட்சி நடத்துறது முடியாதுங்க, ரொம்ப கஷ்டம் அப்படின்னார். அனுபவம் தொடர்பாக சேலத்தில் நேற்று பேசியிருக்கிறார். நல்ல மனசு இருந்தால் போதும். எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் நண்பர்கிட்ட கேட்டீங்க, இந்த மாதிரி ஜனநாயகன் படம் இப்படியெல்லாம் பிளாக்ல டிக்கெட் விற்கிறாங்களே, 30 வருஷமாக நீங்கள் அந்த துறையில் இருந்திருக்கீங்களே, பெரிய அனுபவமாக இருக்க, அதை முதல்ல முடச்சி அந்த அதில் நடக்கிற மால் ப்ராக்டிஸை எதிர்த்து போராடி அப்படி எழும்பி வந்தால் அனுபவம் இருக்கிற அனுபவத்தை சரியாக முயற்சி பண்ணி கரெக்டாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். நான் படம் நடித்து கொடுத்தேன், அவர் போயிட்டார், சரி ரைட்டு. தலைவா படத்தில் நடித்து கொடுத்தீங்களா, ப்ரொடியூஸ் பண்ணீங்களா? சொல்லுங்கள் சார். தலைவா நடிச்சு தான் கொடுத்தோம். அப்புறம் ஏன் வந்து முதலமைச்சரை பார்க்க வந்தீங்க சார்? அதுதான் சார் மனிதாபிமானம். நீங்க பேசி முடிங்க, நான் பதில் சொல்றேன். சர்க்கார் நடிச்சு கொடுத்தீங்களா, ப்ரொடியூஸ் பண்ணீங்களா? முடிச்சு நடிச்சு கொடுத்தோம். சரி, மறுபடியும் வந்து எடப்பாடியார் பார்த்தீங்க. சரி, ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிடுறேன். 2 கேள்வி. இப்போ ஜனநாயகம் நடிச்சு கொடுத்துருக்கீங்க, இப்போ ஏன் நீங்க யாரையும் போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க? சரி, ரொம்ப சிம்பிள் சார். 2 முறை மனிதாபிமானம் இருந்த உங்களுக்கு, இல்ல நான் சொல்லி முடிச்சிடறேன், இந்த முறை மனிதாபிமானம் செத்து போச்சுன்னா அப்ப நீங்க தலைவரா இருக்க முடியுமா, முடியாதா? மனிதாபிமானம் இல்லாத ஒரு ஆள் தலைவரா இருக்க முடியுமா சார்? இன்னொன்று சொல்றேன், இந்த படத்துல இவருடைய பினாமி டான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை வந்து அவர் மறுக்கட்டும் இல்லை என்னன்னு சொல்லட்டும். அடுத்து அவரே சொன்னார், இந்த படத்தை யாருக்கு டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்காங்க? ரிஜைனுக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ பிஸ்னஸும் வியாபாரம் இது எல்லாத்துலேயுமே எந்த முயற்சியும் எந்த மாற்றமும் பாதிக்கப்பட போகிறது யாருன்னா தன்னுடைய ரசிகர்கள். தன்னுடைய ரசிகர் 2000 வாங்கினாலும் எனக்கு கவலை கிடையாது, என்ன பண்ணாலும் கவலை கிடையாது, முட்டி மோதினாலும் கவலை கிடையாது, நான் அடித்து கொடுத்து வெளியே வந்துட்டேன், ரசிகர்கள் எக்கெடு கட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நடிக்கிற ரசிகர்கள்லாம் வந்து இவர் தான் தலைவர்னு சொல்கிறாங்க. அப்போ இதில் தலைவராக நடந்துக்கிறது ரசிகர்களா இல்லை விஜயா? அப்போ இந்த இணைப்பு அவங்ககிட்ட இருக்கு. என்னுடைய ரசிகர்கள் பாதிக்கப்படக்கூடாது. ஏன் நீங்கள் என்ன வந்து சொல்கிறீங்க, எனக்கு பணம் பெரிய பொருட்டல்ல, நான் வந்து இவ்வளோ உச்சபட்சத்தில் இருக்கேன், இந்த லாஸ்ட் படம் மொத்தமாக வாங்கி எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுங்க அவங்க ரசிகர்களுக்கு. ஏன் கொடுக்க முடியாதா? தானம் பண்ண முடியாதா? உங்கள் ரசிகர்களை திருப்தி ஃபேர்வெல் பண்ண முடியாதா? ஒரு ஃபேர்வெல் பார்ட்டி மாதிரி என் ரசிகர்களுக்கு உண்டான டிக்கெட் எல்லா 1 வீக்கு எல்லாத்துலேயும் 150 ரூபா தான் டிக்கெட் செய்யலாம்ல சார்? புரட்சி செய்யணும்ல. அனுபவத்தை வச்சு என்ன செய்ய முடியும்னா இப்படி தானே செய்யணும். உங்கள் துறை சம்பந்தமாக நடக்கிற, கண்ணுக்கு எதிரே நடக்கிற இத்தனை இன்னல்களையும் கண்டும் காணாமல் இருந்துவிட்டு நல்ல மனசு இருந்தால் போதும்னா, நல்ல மனசு இங்கே இருக்கா, இவர்கிட்ட இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்திலேயே ஒன்றுமே இல்லைங்கிறது தெரியுது சார். மனிதாபிமானம் குறித்து அவர் பேசட்டும். சூப்பர் சார். நான் எல்லா கேள்வியும் பதில் சொன்னால் இடைமறிக்காமல் இருக்கேன். அவர் பேசும்போது முதல்ல தலைவா படம், தலைவா படத்தோட பிரச்சனை என்னன்னு நான் சொல்லிடுறேன், ஓப்பனாகவே சொல்கிறேனே. தலைவா படத்தில் தமிழ்நாட்டில் மட்டும்தான் ரிலீஸ் ஆகலை, ஆனால் மற்ற எல்லா தேட்டர்லையும் மற்ற மாநிலையும் ஸ்டேட்லையும் ரிலீஸ் ஆகிடுச்சு. பைரசி உள்ளே வந்துருச்சு. அந்த ப்ரொடியூசர் சந்திரபிரகாஷ் ஜெயின் நினைக்கிறேன், அவர் வந்து ப்ரொடியூசருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து என்னோட ஒட்டுமொத்த இன்வெஸ்ட்மெண்ட் இதில் போட்டிருக்கேன், நான் நடுத்தருக்கு வரும்னு இதில் ஆகி அவர் போயிட்டு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டார். இந்த ஒரு காரணத்துக்காக இப்போவும் சொல்கிறேன், மனிதாபிமானம் கேட்டிங்களா, தன் மனிதாபிமானம் இருந்ததுனால்தான். ஏன்னா விஜயனா படம் பொறுத்த அந்த மனிதாபிமானம் இப்போ எங்க போச்சுன்றதா கேள்வி. சுருக்கமா முடியும். அவ்வளோ பெரிய கேள்வி கேட்குது, 10 நிமிஷம் விடுறீங்க. அந்த கேள்விக்கு பதில் எனக்கு சுருக்கணும் நான் கொடுக்க முடியும், நான் தெளிவுபடுத்தணும்ல. அப்போ அந்த இடத்துல அவர் என்ன பண்றாரு, தன் சுயமரியாதையும் விட்டு கொடுத்துட்டு, நான் நடிச்சிட்டேன்ப்பா, இது என்னோட பிரச்சனை இல்லைப்பா, அது டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கு இருக்கிற பிரச்சனை, நீங்கள் பேசி தீர்த்துங்க, நீங்கள் சொன்னாமல் நடிச்சு கொடுத்துட்டு போயிட்டேன், பணம் கொடுத்துட்டீங்க நன்றின்னு போகாமல் என்னால் ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாதுன்றதுக்காக தேவை இருந்தாலும் இல்லாட்டினாலும் சுயமரியாதை விட்டு மனிதாபிமானம் 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 மறுபடியும் சொல்கிறேன், போயிட்டு கை கட்டி நிற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. நின்னாரு, அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இங்கே கொடுத்தாரு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அடுத்தது சர்க்கார் கேட்டார், சர்க்காரில் சில இஷ்யூஸ் வந்துச்சு. அப்போ யார் முதலமைச்சர்? அப்போ நீங்கள் ஓட்டு போடுறன்னு மட்டும் தான் முதலமைச்சராக இருப்பீங்க, ஓட்டு போடாத முதலமைச்சராக இருக்க மாட்டீங்களா? அது பிரச்சனை நீங்கள் தான் சார் வந்து தீர்த்து கொடுக்கணும். அது உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ, வேணுமோ வேணாமோ, இன்றைக்கி வேணாம், அன்றைக்கி தேவைப்பட்டுச்சு, இன்றைக்கி தேவை இல்லாமல் இருக்கலாம், போன வாரம் வரைக்கும் நாங்கள் தேவை, இந்த வாரத்தையும் உங்களுக்கு தேவையில்லை, அது அடுத்த விஷயம். அப்போது முதலமைச்சர் யாரும் அந்த முதலமைச்சர் தான் போய் கேட்க முடியும். அதனால் அன்றைக்கி சர்க்காருக்கும், ஏன்னா அந்த படமும் அதே இஷ்யூஸ் தான், இதே மாதிரி படம் மற்ற இடத்துலாம் ரிலீஸ் ஆகிடுச்சு, இங்கே வரும்போது அதில் ஏதோ சில பிரச்சனைகள் இருந்ததுனால அதை கட் பண்ணணும்னு சொல்லி கேட்டு பண்ணுறோம் சார் சொன்னதுனால அது பண்ணது. 2
ஜனநாயகன் அப்படி இல்லை. ஓவராலாகவே உங்களுக்கு படத்தை நிறுத்தி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட அது ஒரு தடை லெவலுக்கு உட்கார்ந்துருக்குது. இது பிரச்சனை எங்கேருந்து வருது? இது அழுத்தம். அதுதான் சொல்கிறார். யார் எனக்கு அழுத்தம் கொடுத்தாலும், அது முன்னாடியே என்ன சொல்கிறாரு, மலேசியாலையும் சாதாரணமாகவே என் படத்துக்கு பல பிரச்சனை வரும். இப்போ நான் கட்சி வேறு ஆரம்பிச்சிட்டேன், இருந்தாலும் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுவீங்க, என்னாலும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் நடிச்சு மட்டும் கொடுங்கன்னு நான் நடிச்சு கொடுத்தேன் அப்படின்றார். இப்போது அந்த ப்ரொடியூசர் இப்போ இவர் வந்து ஏதாவது ஒரு பேச போய் ஒரு இஷ்யூ ஆச்சு வச்சுக்கிங்களேன், அப்போ என்ன ஆகும்னா அந்த படம் ஓவராலாக இப்போ அண்ணன் சொன்னார் ஃப்ரீயாக போட்டு கொடுத்துருங்களேன் அப்படின்ட்டுன்னு. சார் அது ஒரு 500 கோடி ரூபா வர்த்தகம் சார். அது ஒரு ப்ரொடியூசருக்கோ ஒரு விஜயனா மட்டும் கிடையாது. இருங்கண்ணே, அந்த தேட்டர் புரிஞ்சுங்க, அந்த தேட்டரில் விற்கிற பாப்கார்ன்லேருந்து சைக்கிள் இது பண்ணுறேன்னு போஸ்ட் அடிக்கிறான் தெரியுமா, அவன்லேருந்து அத்தனை பேருக்கும் ஒரு வருமானம். 2 நாள் முன்னாடி சுரேஷ் காமாட்சின்ற ஒருத்தர் சொல்கிறாரு, திருப்பூர் சுப்பிரமணியம் ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த ஜனநாயக படம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்தா இந்த பொங்கல்லாம் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடிக்கு மேலே எல்லாம் புரியுது சார். உங்க பாயிண்ட் புரியுது. உங்க பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். உங்க பாயிண்ட் இது மூலமாக அடுத்த 4-5 மாதத்துக்கு நாங்கள் தேட்டர் நடத்தியிருக்கோம், மிகப்பெரிய வர்த்தக நஷ்டத்துல நாங்க உட்கார்ந்துருக்கோம் அப்படின்னு இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க. ரசிகர்கள் 1000 கோடி மகிழ்ச்சி வந்து பாயிண்ட் புரியுது. கேள்வி என்னன்னா, இல்ல இப்ப கேட்ட எல்லா முதலமைச்சர் தொடங்கி எதிர்க்கட்சி தலைவர் வரைக்குமே கண்டனம் தெரிவிச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்தை கண்டனம். விஜய் ஒரு வார்த்தை கூட பேசல. எதுக்கு சார் ஜனநாயகன் விவகாரம்? அதுதான் சார் சொல்ல வரேன் நானும். இப்போ உங்களுக்கு அதுதான் சொல்றேன்ல, இது ஒரு வர்த்தகம். யார் சொல்றாங்கன்றது இருக்கு. அவர்தான் சார் உண்மை. அவர் எடுத்து வச்சார் அப்படின்னா இந்த இஷ்யூ வேற மாதிரி போகும். ஒண்ணு. ரெண்டாவது, இதுக்குள்ள நடந்தது எல்லாத்தையும் நான் தெளிவுபடுத்தினேன். இப்ப வேணா அந்த ஜட்மெண்ட் காப்பி கூட படிக்க ரெடி. ஆஷா என்ன ஜட்மெண்ட் காப்பி கொடுத்தாங்க, என்ன பிரச்சனைனால அது நிக்குது அப்படின்னு, அதை தான் ஒரு மறைமுகமா எனக்கு அழுத்தம்னு சொல்லிட்டாரு. என் அழுத்தத்தை இது மூலமாக நீங்க தீர்த்துக்க முடியாது, நான் இப்படித்தான் இருப்பேன், நீங்க என்ன அழுத்தம் வேணாலும் கொடுங்க பாத்துக்கிறேன். ஹைகோர்ட்ல வாபஸ் வாங்கியாச்சு சார். கேஸை வாபஸ் வாங்கிட்டீங்களா சார்? அதுதான் சார் சொல்ல வரேன். இப்ப ரிவ்யூ கமிட்டிக்கு போகும்போது அது என்ன நடக்குது? அப்ப அங்க ப்ரொடியூசர் புதுசா பெரிய பிரச்சனை எல்லாம் கிடையாது. ரிவ்யூ தான். இங்கேயும் கட்டிங் பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு மனசாட்சி மனிதநேயம் எல்லாம் எங்கன்னு தான் கேள்வி கேக்குறாங்க. அந்த கட்டிங் பிரச்சனை அங்கேயும் கட்டிங் பிரச்சனை. அது உங்க கூட்டணியில கட்சி இருக்கிற அழுத்தம் தான் கிடையாது. நீங்க ஒத்துக்கிறீங்களா சார்? ரொம்ப சிம்பிளா கேக்குறேன். உங்க கூட்டணி கட்சியில இருக்கிற அழுத்தம்ன்ற நீங்க ஒத்துப்பீங்களா? சார் அது விஜய் வெளிப்படையா சொல்லலையே சார். கிடையாதுங்கற. அததான் சொல்ல வரேன். அதான் இவர் இல்லன்றாங்க. இல்லன்னு சொல்லுங்க. வெளிப்படையா சொல்ல. அப்படி இருந்திருந்தா விஜய் சொல்லிருப்பார் சார். நீங்க என்ன இது பண்ணிடுறீங்க? என்ன இந்த கட்சி அழுத்தம் கொடுக்கிறது சொல்லிருப்பார். அததான் சொல்ல வரேன். இல்ல இப்போ உங்களுக்கு ப்ரொடியூசர் வந்து இருக்கும்போது நீங்க உள்ள என்ன அவங்களுக்கு அழுத்தம் யார் கொடுத்தது என்பதை விஜய் சொன்னாரா? அதுதான் கேக்குறேன். அந்த கேள்வி மட்டும் சொல்லுங்க. அதற்கான நேரம் காலம் வரும்போது பதில் சொல்வாரு. அதுக்கு வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இங்க பிரச்சனை வந்து சார் வேட்டி முள்ளு மேல விழுந்திருக்கு சார். அந்த வேட்டியை காப்பாற்ற வேண்டியது அவருக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நிச்சயமா. எப்போது நேரம் அப்படின்றத பொறுத்து இருந்து பார்க்கலாம்.